வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கற்க இருப்பது பஞ்சுவேஷன் அண்ட் கேபிட்டலைசேஷன். ஒரு வாக்கியத்தில் நீங்கள் சில நிறுத்துக்குறிகள் பார்த்துருக்கலாம். அது ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி, கொஸ்டின் மார்க், கேள்வி, எக்ஸ்க்ளமேஷன் மார்க், ஆச்சரியக்குறி, கமா போன்றவையாக இருக்கும். அதே மாதிரி கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு வாக்கியத்தில் சில இடத்துல நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது எதுக்கு யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் நமக்கு தெளிவாக தெரியணும். இப்போ இந்த பஞ்சுவேஷனும் கேபிட்டலைசேஷனும் ஒரு வாக்கியத்தில் எங்கெங்கெல்லாம் வருது, எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் எடுத்துக்காட்டுகளோட நம்ம கற்க இருக்கிறோம். ஒரு வாக்கியம் தெளிவாகவும் சரியாகவும் இருப்பதற்கு பஞ்சுவேஷனும் கேபிட்டலைசேஷனும் மிகவும் முக்கியம். அதுபோல் ஒரு வாக்கியத்தில் சரியான பஞ்சுவேஷன் இல்லை என்றால் அந்த வாக்கியம் சில நேரங்களில் குழப்பம் நிறைந்ததாக இருக்கும், அல்லது அது ஒரு முழுமை பெறாத ஒரு வாக்கியம் போல் தெரியும். பஞ்சுவேஷன் மார்க்ஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அது நிறுத்துக்குறிகள். இனிமேல் நம்ம ஒன்றுனையாக படிக்க போகிறோம். கேபிட்டலைசேஷன் நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ் ஒரு வாக்கியத்தில் எங்கெங்கே வருது அப்படின்னு சொல்கிறது தான் கேபிட்டலைசேஷன்னு சொல்கிறோம். முதலாவது ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி 3 இடத்தில் வரும். முதலாவது ஒரு வாக்கியத்தின் நிறைவில் ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி வரும். இப்போ எடுத்துக்காட்டுகளை பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் அ டீச்சர். டீச்சரோட அந்த வாக்கியம் நிறைவு பெறுது. டீச்சருக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கிறோம். த பேபி இஸ் ஸ்லீப்பிங். ஸ்லீப்பிங் இந்த வாக்கியத்தோட கடைசி வேர்டு. ஸ்லீப்பிங்க்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது ஃபுல் ஸ்டாப் எதில் வரும்னா டைட்டில்ஸ்க்கு அப்புறம் வரும். டைட்டில்ஸ்லாம் மிஸ்டர், டாக்டர், மிஸ்ஸஸ் அப்படின்னு பேருக்கு முன்னாடி போடுவோம்ல, அதுதான் டைட்டில்ஸ். இப்போ எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சாம்பல். மிஸ்டருக்கு அப்புறம் நம்ம என்ன போட்டிருக்கிறோம், ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கிறோம். டாக்டர் சாம்பல். டிஆர். டாக்டருக்கு அப்புறம் என்ன போட்டிருக்கிறோம், ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி அப்ரிவேஷன்ஸில் வரும். எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். இப்போ பிக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப், ஏக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப். நம்ம பலரான என்ன போட்டுருவோம்னா அந்த ஃபுல் ஸ்டாப் எதுவும் போடாமல் பிஏ அப்படின்னு போட்டுருவோம். இனிமேல் இந்த ஃபுல் ஸ்டாப்பை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த எடுத்துக்காட்டு, பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். பிக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப், எஸ்சிக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப். பிஹெச்டி டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி. பிஹெச்க்கு அப்புறம் ஒரு முற்றுப்புள்ளி, டிக்கு அப்புறம் ஒரு முற்றுப்புள்ளி. ஏஎம் ஆன்டிமெரிடியன். ஏக்கு அப்புறம் ஒரு முற்றுப்புள்ளி, எம்முக்கு அப்புறம் ஒரு முற்றுப்புள்ளி. இரண்டாவது கொஸ்டின் மார்க், கேள்வி. ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அந்த கேள்வியின் இறுதியில் இந்த கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி போடுவோம். எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, ஒய்ஆர்யூ லேட், நீ ஏன் தாமதமாக வந்தாய். ஆங்கிலத்தில் அது லேட் அப்படின்றதோட அந்த கேள்வி முடியுது. லேட்டுக்கு அப்புறம் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. நீ நேற்றுக்கு பள்ளிக்கு சென்றாயா. எஸ்டர்டே அப்படின்றதோடு இந்த கேள்வி முடியுது. எஸ்டர்டேக்கு அப்புறம் இந்த கேள்விக்குறி கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். மூன்றாவது எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட், இல்லைன்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க், ஆச்சரிய குறி. இது நம்மளோட ஃபீலிங்ஸ், உணர்வுகள், நம்மளோட எமோஷன்ஸ், எதையா அழுத்தி சொல்கிறதுக்கு, கவலைகள், சர்ப்ரைஸ், கட்டளைகள் போன்றவற்றுக்கெல்லாம் இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கை யூஸ் பண்ணுறோம். எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, ஹுரே வி ஹாவ் ஒன் த மேட்ச். ஹுரே அப்படின்றது நம்ம சந்தோஷமாக சொல்கிறோம். அந்த ஹுரேக்கு அப்புறம் ஒரு ஆச்சரிய குறி போட்டிருக்கோம். வி ஹாவ் ஒன் த மேட்ச், நாங்கள் மேட்ச் ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறோம். அந்த மேட்ச்க்கு அப்புறமும் ஒரு ஆச்சரிய குறி போட்டிருக்கிறோம். அடுத்தது அலாஸ், அவர் பெட் டாக் இஸ் டெட். அலாஸ் அப்படின்னா என்னது, ஐயோ. நம்ம ரொம்ப கவலையில் என்ன சொல்கிறோம், ஐயோ அப்படின்னு சொல்கிறோம். அதனால இந்த அலாஸ்க்கு அப்புறம் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க், ஆச்சரிய குறி போட்டிருக்கிறோம். நான்காவது கமா, சொற்களை பிரிக்க அல்லது அடுத்த சொல்லை உச்சரிப்பதற்கு முன் மிக குறுகிய இடைவெளி விட பயன்படுகிறது. எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, ஐ பாட் ஆப்பிள்ஸ், ஆரஞ்சஸ் அண்ட் கிரேப்ஸ். இதில் 3 பொருள் இருக்குது, ஆப்பிள்ஸ், ஆரஞ்சஸ், கிரேப்ஸ். இவைகளை பிரிக்கிறதுக்கு இதுக்கு நடுவில் என்ன போட்டிருக்கிறோம், ஆப்பிள்ஸ்க்கு அப்புறம் ஒரு கம்மா, ஆரஞ்சஸ்க்கு அப்புறம் ஒரு கம்மா போட்டிருக்கிறோம். ஆஃப்டர் லஞ்ச் வி வென்ட் அவுட். லஞ்சுக்கு பிறகு நாங்கள் வெளியே சென்றோம். இந்த சென்டென்ஸ்க்கு இன்னும் நல்ல அர்த்தம் பெறுறதுக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு கம்மா போட்டிருக்கிறோம். ஐந்தாவது கோலன். ஒரு வாக்கியத்தில் ஒரு பட்டியல், விளக்கம் அல்லது மேற்கோளை அறிமுகப்படுத்த பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் பிரிங் 4 திங்ஸ், எ பென், எ பென்சில், எ ஸ்கேல் அண்ட் அன் எரேசர். நீங்கள் 4 பொருட்களை கொண்டு வர வேண்டும். ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு ஸ்கேல் மற்றும் ஒரு எரேசர். இப்போ இந்த கோலன் எங்கே போட்டிருக்கோம், யூ ஷுட் பிரிங் 4 திங்ஸ். எதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறோம், சில ஐட்டம்ஸ் போட்டிருக்கிறோம், பென், பென்சில், ஸ்கேல், எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கிறோம், இந்த கோலன் போட்டு வச்சிருக்கிறோம். ஆறாவது செமிகோலன். நெருங்கிய தொடர்புடைய
இரண்டு தனித்தனி வாக்கிய கூறுகளை இணைக்கிறது அல்லது ஒரு வாக்கியத்தில் உள்ள சிக்கலான கூறுகளை பிரிக்கிறது. எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ஃபீலிங் அன்வெல், ஐ குட் நாட் கோ டு த ஆஃபீஸ் எஸ்டர்டே. எனக்கு உடல் நலம் சரியில்லை, எனக்கு இன்று ஆஃபீஸுக்கு செல்ல இயலாது. இந்த இரண்டு கிளாஸஸும் சொற்றொடரும் தனித்தனியாக இயங்குது, ஆனால் என்ன இருக்குது, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. 7வது அப்பாஸ்ட்ரஃபி உரிமை சொற்களுக்கும் சுருக்கங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் சாமுவல்ஸ் புக், சாமுவலுடைய புத்தகம். இது உரிமையை குறிக்கிறது. புக் யாரோடது, சாமுவலினுடைய, சாமுவல்ஸ். அதனால தான் என்ன போட்டிருக்கோம், சாமுவலுக்கு அப்புறம் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டிருக்கிறோம். இப்போ ஒரு பேர் எஸ்ல முடிஞ்சிருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிங்க. இப்போ வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சுக்குவோம். அப்போ வில்லியம்ஸோட பேனா, இது வில்லியம்ஸுடைய பேனா அப்படின்னா திஸ் இஸ் வில்லியம்ஸஸ் பென் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இந்த வில்லியம்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு அடுத்த ஒரு எஸ் போடக்கூடாது. வில்லியம்ஸ்க்கு அப்புறம் அப்பாஸ்ட்ரஃபியை போட்டு எஸ்ஸுக்கு அப்புறம் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு அப்படியே முடிச்சிடணும். திரும்ப பின்னாடி எஸ் போடக்கூடாது. இதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இட்ஸ் ரெய்னிங். இந்த இட்ஸ் அப்படின்றது தான் கான்ட்ராக்ஷன். அதாவது இட் அப்படின்ற வார்த்தையும் இஸ் என்ற வார்த்தையும் என்ன பண்ணுது, இது சுருக்குது. சுருக்கி தான் என்ன போட்டிருக்கு, இட்ஸ், இட் இஸ் அப்படின்றத சுருக்கம் தான் இட்ஸ். அப்போ இந்த இட்டுக்கும் எஸ்ஸுக்கும் இடையில என்ன போட்டிருக்கோம், இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டிருக்கிறோம். 8வது கொட்டேஷன் மார்க்ஸ் நேரடி பேச்சை அல்லது மேற்கோள் காட்டப்பட்ட கூற்றுகளை உள்ளடக்க பயன்படுத்தப்படுகிறது. டைரக்ட் ஸ்பீச் இல்லைன்னா கோட்ஸை என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த கொட்டேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணுறோம். எடுத்துக்காட்டுகள், சாரா செட் ஐ ஆம் கோயிங் டு ஸ்டடி. ஐ ஆம் கோயிங் டு ஸ்டடியில் தான் நம்ம என்ன போட்டிருக்கோம், இந்த கொட்டேஷன் மார்க் போட்டிருக்கிறோம். ஐக்கு முன்னாடி இந்த கொட்டேஷன் மார்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதை கொட்டேஷனை எங்கே முடிக்கணும் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் தான் போட்டு அந்த கோட்டை நம்ம முடிக்கணும். ஆனால் நம்ம பலர் என்ன பண்ணிடுவோம்னா இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு முன்னாடியே போட்டுருவோம். இப்போ ஸ்டடினா ஸ்டடிக்கு அப்புறம் கொட்டேஷன் மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் போடுவோம். அது தவறு. ஸ்டடிக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொட்டேஷன் மார்க் போடணும். அடுத்த எடுத்துக்காட்டு, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் செட் இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் அ சன் ஃபர்ஸ்ட் பார்ன் லைக் அ சன். இந்த கோட் இந்த கூற்று இஃப்ல ஆரம்பித்து சன்னில் முடியுது. இஃப்க்கு முன்னாடி கோட் போட்டிருக்கோம், சன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கொட்டேஷன் மார்க்கை போட்டுட்டு அந்த சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா முடிச்சிருக்கிறோம். அடுத்தது 9வது ஹைஃபன் கூட்டு சொற்களை உருவாக்க, சொற்களை இணைக்க அல்லது ஒரு உறவை காட்ட பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் அச்சீவ்மெண்ட், ஷார்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஹைஃபன், அதுக்கப்புறம் டேர்ம், அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட். சிஸ்டர் இல்லா, சிஸ்டருக்கு அப்புறம் ஒரு ஹைஃபன், இன்னுக்கு அப்புறம் ஒரு ஹைஃபன், அதுக்கப்புறம் லா. 10வது டேஷ் சிந்தனையில் அல்லது வலியுறுத்தலில் ஒரு இடைவெளியை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் ஐ ஓன், நான் என்னெல்லாம் வைத்திருந்தேனோ. அதுக்கப்புறம் நம்ம என்ன போட்டிருக்கோம், ஒரு டேஷ் போட்டிருக்கோம், மை கார், ஹவுஸ் அண்ட் மணி. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டேஷ் போட்டு இஸ் கான், அவைகள் இப்போ ஒன்றும் என்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 11 பாரந்தசிஸ் அத்தியாவசியமற்ற விளக்க தகவல்களை உள்ளடக்க பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, த ட்ரெயின் ஃபைனலி அரைவ்டு, கடைசியாக ட்ரெயின் வந்துருச்சு. அது ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் 4 hours, 4 மணி நேரத்திற்கு பிறகு வந்தது. இந்த ஆஃப்டர் 4 hoursன்றது நமக்கு தேவையில்லை, அதனால இந்த பாரந்தசிஸ்குள்ளே போட்டிருக்கிறோம். 12வது எலிப்சிஸ் விடுபட்ட சொற்களையோ அல்லது தொடரும் கருத்தையோ குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் மீ, இன்னும் ஏதோ நம்ம சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம். அதனால தான் நம்ம என்ன போட்டிருக்கிறோம் அப்படின்னா, இந்த டாட் 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 அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருக்கோம். 13வது பிராக்கெட்ஸ் முக்கியமாக படிவ அல்லது கல்விசார் வாக்கியங்களில் மேற்கோள் குறிகளுக்குள் உள்ள வாக்கியங்களுக்கு கூடுதல் தகவல் அல்லது தெளிவுபடுத்தலை சேர்க்க பயன்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஷீ செட், ஹீ, ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கோன்னா, த டீச்சர் வாஸ் வெரி கைண்ட். இப்போ ஹீ வாஸ் வெரி கைண்ட் அப்படின்றது இந்த கொட்டேஷனுக்குள்ளாலே இருக்குது. இந்த ஹீ அப்படின்றது யாரை குறிக்குது, த டீச்சரை குறிக்குது. அதை இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறோம். இனி கேபிட்டலைசேஷன் ரூல்ஸை எடுத்துக்காட்டுகளுடன் பார்ப்போம். கேபிட்டலைசேஷன் அப்படின்றப்ப ஒரு வாக்கியம் இருந்துச்சுன்னா அந்த வாக்கியத்தில் எந்தெந்த சொற்களில் கேபிட்டல் லெட்டர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். முதலாவது, அட் த பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ்,
ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தின் ஆரம்பத்தில் கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ டீச்சர். ஷீ அப்படின்ற வார்த்தையில் தான் அந்த வாக்கியம் ஆரம்பிக்குது. அந்த ஷீயோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எஸ், அதனால இந்த எஸ் என்ன போட்டிருக்கோம், கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கோம். அடுத்தது த பேபி இஸ் ஸ்லீப்பிங். த அப்படின்ற வேர்டில் தான் இந்த வாக்கியம் ஆரம்பிக்குது. இப்போ த அதோட முதல் எழுத்து டி, இந்த டி என்ன பண்ணியிருக்கோம், கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபார் த ப்ரோனவுன் ஐ, அதுக்கப்புறம் ஐ அப்படின்ற ப்ரோனவுன் பிரதி பெயர் சொல்லுக்கு கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ வென்ட் டு த பார்க். இந்த ஐ நடுவில் தான் வந்திருக்கு, ஆனாலும் நம்ம என்ன போட்டிருக்கோம், கேபிட்டல் லெட்டர் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மூன்றாவது ப்ராப்பர் நவுன், அதாவது ஒரு பெயருக்கோ ஒரு ஊர் பெயருக்கோ இல்லைன்னா ஒரு இடப்பெயருக்கோ எல்லாத்துக்குமே நம்ம என்ன போடணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் போடணும். இப்போ ராம் ஆர் வந்து கேபிட்டல் போட்டிருக்கோம். சாரா எஸ் கேபிட்டல். அப்துல் ஏ கேபிட்டல். இந்தியா ஐ கேபிட்டல். சென்னை சி கேபிட்டல். கன்னியாகுமரி கே கேபிட்டல். நான்காவது டைட்டில்ஸ் ஆஃப் பீப்புள், அதாவது மிஸ்டர் டாக்டர் அப்படின்லாம் ஒரு பேருக்கு முன்னாடி போடுவோம்ல, அப்போ அதையும் கேபிட்டலைஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சாமுவலுக்கு டி வந்து கேபிட்டல் போட்டிருக்கோம். மிஸ்டர் ஜானுக்கு எம் கேபிட்டல் போட்டிருக்கோம். ப்ரொஃபஸர் ரமேஷுக்கு பி கேபிட்டல் போட்டிருக்கிறோம். ஐந்தாவது நாட்களின் பெயர்கள் மாதம் மற்றும் விடுமுறை, கிறிஸ்மஸ், தீபாவளி போன்றவற்றை குறிப்பது. இதற்கெல்லாம் நாம் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் போடுவோம். எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா மண்டே, ஃப்ரைடே, மார்ச், டிசம்பர், தீபாவளி, கிறிஸ்மஸ். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து என்ன வந்திருக்கு, கேபிட்டல் லெட்டரில் தான் போட்டிருக்கிறோம். ஆறாவது லாங்குவேஜஸ், மொழியின் பெயர் மற்றும் நேஷ்னாலிட்டியை குறிக்கிறதுக்கும் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் அந்த வேர்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் எழுத்து எல்லாமே எதில் வந்திருக்கு, கேபிட்டல் லெட்டராக தான் வந்திருக்கு. அதே மாதிரி நேஷ்னாலிட்டி அப்படி குறிக்கிறப்ப இப்போ இந்தியன், அமெரிக்கன் போன்ற சொற்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து என்ன போட்டிருக்கிறோம், இப்போ கேபிட்டல் லெட்டர் தான் போட்டிருக்கோம். ஏழாவது புக்கோட பெயர் இல்லைன்னா ஒரு சினிமாவோட பெயர், இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புக் வந்து எத்தனை வார்த்தைகள் வந்தாலும் அதோட அந்த முதல் எழுத்தை என்ன பண்ணுவோன்னா கேபிட்டலைஸ் பண்ணணும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா த ஜங்கிள் புக் அப்படின்றது ஒரு புக்கோட பெயர். இதில் வந்து 3 வார்த்தை இருக்குது. 3 வார்த்தைகளோட முதல் எழுத்தும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கேபிட்டல் போட்டிருக்கோம். டி, ஜே, பி மூன்றையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ், இதிலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பி, டபிள்யூ, டி, வி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆன், அண்ட் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. எட்டாவது த ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் கொட்டேஷன், ஒரு கொட்டேஷனோட முதல் வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டலைஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டுகளை பார்த்தீங்கன்னா ஷீ செட் ஐ ஆம் ஹாப்பி. இந்த கொட்டேஷனில் உள்ள முதல் வார்த்தை என்னது, ஐ, அதனால ஐ கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். ஹீ ஆஸ்ட் ஆர் யூ ரெடி. இந்த கொட்டேஷனில் முதல் வார்த்தை ஆர், அப்போ ஆரில் வந்து ஏ நம்ம என்ன போட்டிருக்கோம், கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கிறோம். ஒன்பதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு ஆர்கனைசேஷனோ இருந்தால் அதில் எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் முதல் எழுத்தை கேபிட்டலைஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, MSU மூன்றுமே கேபிட்டல் லெட்டர்ஸ் போட்டிருக்கிறோம். தி யுனைடெட் நேஷன்ஸ் டி, அதுக்கப்புறம் UN எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் போட்டிருக்கிறோம். 10வது சரித்திரத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் இல்லைன்னா சில காலகட்டங்களுக்கெல்லாம் கேபிட்டலைசேஷன் போடணும். எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா தி இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் இந்தியா, இதில் TIDI இதெல்லாமே கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கு. ஆஃப் வந்து கேபிட்டலைசேஷன் பண்ண வேண்டியதில்லை. த வேர்ல்டு வார் 2 இதுலேயும் TWW எல்லாமே கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கிறோம். 11வது ஹெட்டிங்ஸ் அண்ட் டைட்டில்ஸ், அதாவது ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாபிக் இல்லைனா ஒரு சப் ஹெட்டிங்கோ இல்லைனா ஒரு ஹெட்டிங் போட்டிருப்போம், இல்லைனா ஒரு எஸ்ஏல ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து கேபிட்டலைசேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். கிராமர் எசென்ஷியல்ஸ் ஃப்ரம் சென்டென்சஸ் டு டென்சஸ் அண்ட் வாய்ஸ். அப்போ இதில் கிராமரில் உள்ள G, எசென்ஷியல்ஸில் உள்ள E, ஃப்ரம்ல உள்ள F, எஸ்ல உள்ள சென்டென்சஸில் உள்ள S, டென்சஸில் உள்ள T, அதுக்கப்புறம் வாய்ஸில் உள்ள V கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கிறோம். டூவும் அண்டும் கேபிட்டலைஸ் பண்ணலை. நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து ஹெட்டிங்ஸில் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், இன்ஸ்டிடியூஷன்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸோ இல்லைனா நேம் ஆஃப் த புக்கோ எல்லாத்துக்குமே கேபிட்டலைசேஷன் வேணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் சில வேர்ட்ஸ்க்கு வந்து கேபிட்டல் வேர்ட்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து எதுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் வந்து ஏ, அண்ட், த, அண்ட், பட், இன், ஆன், அட், பை, ஃபார் போன்ற எழுத்துக்களுக்கெல்லாம் நம்ம என்ன போட வேண்டியது இல்லைன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து போட தேவை இல்லை.
நான் எழுதிய 2 புத்தகங்கள் 75% மேல் பிழையில்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்துவதற்கு இந்த புத்தகங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் இந்த காணொளியில் பஞ்சுவேஷன் மற்றும் கேபிட்டலைசேஷன் பற்றி என்ன கற்பித்து இருக்கிறேனோ அதை பற்றிய ஒரு வினாடி வினா காணொளியே அடுத்த காணொளியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.